எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கான இந்த போக்குவரத்து சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மிக சிறந்த ஒரு வேலைத்திட்டமாக இந்த ட்ரேகேஆர் வேலைத்திட்டம் இன்றைய நாள் 8வது வேலைத்திட்டமாக மொனராகலை ரோயல் கல்லூரியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சுயாதீன ஊடக வலையமைப்பின் வசந்தம் டிவி, வசந்தம் FM, லக்காண்ட ITN இவை 4 இணைந்து பொறுப்பு வாய்ந்த ஒரு ஊடகம் என்ற ரீதியிலே இந்த வேலைத்திட்டத்தை மிக சிறப்பாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. இந்த மொனராகலை ரோயல் கல்லூரியை பொறுத்தவரையில் 2500க்கும் அதிகமான மாணவர்கள் இங்கே கல்வி கற்கின்றார்கள். அதே போல இதை அண்மித்துள்ள பல பாடசாலைகளிலிருந்து சுமார் 20 பாடசாலைகளிலிருந்து மாணவர்கள் இன்றைய நாள் இந்த நிகழ்விலே வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான தமிழ் பாடசாலைகளும் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறி இருக்கிறது. இந்த போக்குவரத்து சம்பந்தமாக பல விஷயங்களை அவர்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். குறிப்பாக இந்த பாதை என்று வரும்பொழுது நாங்கள் பாதையில் எவ்வாறு நடப்பது, பாதை எவ்வாறு கடப்பது, பாதையில் என்னென்ன விஷயங்களை நாங்கள் எதிர்கொள்கிறோம் என்பது பற்றி எல்லோருக்கும் பல சந்தேகங்கள் இருக்கும். மாணவர்களுக்கு மாத்திரமல்ல, ஆசிரியர்களுக்கும் அந்த சந்தேகங்கள் இருக்கும். அவை அனைத்தையும் மிக சிறப்பாக இன்றைய நாள் அவர்களுக்காக தெளிவுபடுத்தி இருக்கிறோம். டேக்-கேர் ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கு நல்ல பிரயோசனமாக இருந்துச்சு. நேரத்தோட ரோட்டில் எப்படி போகணும்னு ஒழுங்கெல்லாம் தெரியா. இந்த நிறுவனத்தால் தான் எங்களுக்கு அதெல்லாம் பற்றி தெரிஞ்சிச்சு. இதை கொண்டு வந்த வசனம் டிவிக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். மற்ற ஸ்கூல்களுக்கும் இதெல்லாம் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பாதசாரியாக இருக்கிறாங்க, என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்றது பற்றி எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை மேற்கொண்டாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து வேலை திட்டம் வந்து எங்களுக்கு மிக மிக முக்கியமான பயன்படுற ஒரு விதத்திலான ஒரு வேலை திட்டமாக இருந்துச்சு. இந்த நிகழ்வு மிகவும் பிரயோசனமானதாக அமைந்தது. அதாவது வீதி நாடகத்தினூடாக மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டிய அத்தருணம் வந்து மாணவர்களுக்கு உண்மையிலேயுமே அந்த விடயம் வந்து போய் சேர்ந்திருக்கும். அதன் மூலம் அவர்கள் பெரும் பயனை அடைந்திருப்பார்கள். இதற்காக வசந்தம் டிவி, வசந்தம் FM அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். எனவே இன்றைய நாள் எங்களோடு இணைந்து கொண்ட கல்வி அமைச்சின் அதிகாரிகள், அதே போல இலங்கை போலீசார், அதே போல போக்குவரத்து போலீசார், இங்கே பிரதேச சபை உறுப்பினர்களாக இருக்கட்டும், அதே போல தேசிய போக்குவரத்து அதிகார சபையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அதிகாரியாக இருக்கட்டும், அவர்களோடு இணைந்து கொண்டு அவர்களோடு கைகோர்த்து கொண்டு இந்த வேலை திட்டத்தை மிக சிறப்பாக நாங்கள் இன்றைய நாளில் முடித்திருக்கிறோம். எனவே நாளை நாங்கள் இன்னும் ஒரு பாடசாலையிலிருந்து உங்களை இதே போல இன்னும் ஒரு டேக்-கேர் வேலை திட்டத்தினூடாக சந்திக்கின்றோம். எனவே இன்றைய நாள் மொனராகலை ரோயல் கல்லூரி மைதானத்திலிருந்து வசந்தம் செய்திகளுக்காக நான் உங்கள் விஜய்.